வணக்கம்ப்பா. சப்ஜா விதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த திருநீற்று பச்சிலையோட விதைகள் தான். அது அவ்வளோ குளிர்ச்சிப்பா. அந்த வெயில் காலத்தில் நல்லா யூஸ் பண்ணலாம். அப்புறம் வெயில் காலத்துலேயும் ஒரு சிலருக்கு குளிர்ச்சி சேராது. அப்படி குளிர்ச்சி சேராதுன்னா அதில் பல நன்மைகள் இருக்குது. உடம்புல ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடியது. அப்படி இருக்கவங்க சப்ஜா விதை சேர்க்கணுன்னா நல்லா சூடான பாலில் கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம். மலச்சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு அந்த விதை அந்த பாலை கலந்து நம்ம சூடாக குடிக்கையில் அந்த சளி பிரச்சனை வராது, குளிர்ச்சிங்கிறது ஒன்று வராது, இந்த அலர்ஜி பிரச்சனையும் வராது, மலமும் சீக்கிரமாக கலைஞ்சிரும். எப்படின்னா அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது நல்லா இலக்கி கொண்டு வரும். கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மலச்சிக்கல் இருந்தால் அந்த இடுப்பு வலி வர்றது கூட, இந்த குழந்தை பிறந்த வலி வர்றது கூட லேட் ஆகும். அப்படியாப்பட்டவங்க ராத்திரி படுக்க போகும்போது சூடான பாலில் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை போட்டு குடிச்சுவாங்க.